அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய நாமம் மையப்பட்டு இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். தேவ கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் லெவிட்டிக்ஸ் சாப்டர் 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு எனக்கு என்று நியமித்து சொல்லுகிற பரிசுத்த வஸ்துக்கள் குறித்து ஆரோனும் அவன் குமாரனும் தன் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல். நான் கர்த்தர். அன்றியும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் தலைமுறையுள்ள சந்ததியார்கள் எவனாகலும் நான் தீட்டுப்பட்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவர்கள் அண்டையில் சேர்த்தால் அந்த ஆத்மா தன் சந்ததியில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல். நான் கர்த்தர். ஆரோன் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரியமை உள்ளவனோ அவன் சுத்தமாக மட்டும் பரிசுத்தமானவைகளில் பசிக்கலாகாது. பிணத்தினாலே தீட்டுப்பட்டவர்கள் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரங்கள் இந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரையிலும் பரிசுத்தமானவைகளை புசிக்கலாகாது. சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாக இருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாம். அது அவனுடைய ஆகாரம். தானாய் செத்ததையும் பேருண்டதையும் அவன் புசிக்கிறதுனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. நான் கர்த்தர். ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலத்தில் ஆக்கிறதுனாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்நியன் ஒருவனும் பரிசுத்தம் மாணவைகளில் புருஷிகளாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கிறவனாகாது. ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்திலே புசிக்கலாம். ஆசானுடைய குமாரத்தை அந்நியனுக்காக வாழ்க்கைப்பட்டால் அவன் பரிசுத்தமானவைகளை படைப்பிலே புசிக்கலாகாது. விதவையைப் போல அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாருடைய குமாரத்தை பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போலவே திரும்ப வந்து இருந்தாள். அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம். அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புரிசுத்தது உண்டானால் அவன் அதில் 1/5 பங்கு அதிகமாக கூட்டி பரிசுத்தமானவர்களுக்கு கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்தருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலத்தில் ஆக்காமலும் அவைகளை புசிக்கிறதுனால் அவைகள் மேல் சுத்தமான அக்கிரமத்தை சுமரும் நான் வேறுபாடாக நான் அவர்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்கின்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு அவன் குமாரோடு இஸ்ரவேல் புத்தர் அனைவரோடு கூட சொல்ல வேண்டிய என்னவென்றால், அங்கு அந்நியர்களும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகலும் உற்சாகப்படியாலும் சர்வாங்க தகனவிலை கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படி மாடுகளிலாக ஆடுகளாலும் வெள்ளாடுகளிலாலும் பழுதட்டு ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமையாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகலும் சமாதான பலிகளிலே செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதில்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கடலை, சொறி, புண் முதலிய பழுதுளவைகள் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின அவையும் உடையமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. அந்நிய புத்திரன் கையில் இப்படிப்பட்டவைகளை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்துகிறீர்களா? அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிற அவைகள் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு கன்றாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவுது. 8ஆம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியும் ஒரே நாளிலே கொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துவீர்களாக.
அந்நாளிலே தானே அது புசிக்கப்பட வேண்டும். விஜய காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம். நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று என்றார். அதிகாரம் 23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களை ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபைக்குள் தான ஓய்வினால் அது ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்திருக்கும் நாளாக இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாக ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே இந்த நேரமாக இருக்கிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலேயே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகைகளாகி இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களையும் புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் முதல் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அங்கே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அது சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியர் எடுத்து கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டையை அசியா வட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதட்ட ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாகவும் ஒரு மரக்காலிலே 10 மரக்காலும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவிலே போஜன பலியும் திராட்சை பழ ரசத்திலே கார்படி ஆகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். நீங்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கு முதல் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க பலியாக ஒரு வயதான பழுதட்ட 7 ஆட்டுக்குட்டியிலும் ஒரு காளையும் 2 ஆட்டுக்குட்டியிலும் கர்த்தருக்கு சுகந்த வாசனை தகவல் அவர்களுக்கு அந்த யோஜன பலியும் பான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாடுகளிலே ஒரு கடாவையும் பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 வெள்ளாட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் விட கடவீர்கள். அவைகளே ஆசாரியன் முதல் பலனாக அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருக்கு சந்ததியிலே அசைவாட்டும் காணிக்கை அசைவாட்ட கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் புசிக்க ஆசாரியனுடையவைகளாகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறிக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிறது அது கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி கால சத்தத்தின் ஞாபகக்குறியாக கொண்டு அடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று என்றார்.
இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு பாவநிவர்த்தி செய்யும் நாளில் சபைக்கூடம் பரிசுத்தமாக இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்களை ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்கு பாவநிவர்த்தி செய்யப்படுது. பாவநிவர்த்தி நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்த எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அந்நாளிலே தானே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்வதாக அந்த ஆத்மாவை அவன் தன் ஜனத்தில் நடுவில் வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வினால் அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதியில் சாயங்காலம் துவைக்கும் மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசிரிக்கப்பட கடவீர்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசாரிலும் கூடார பண்டிகை இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகுது. 7ஆம் நாள் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதில் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், அதில் சாதாரணமாக யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்கள் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கும் படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் உற்சாக பலிகளையும் தவிர நீங்கள் அந்த நாளுக்காக தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகவல்களை போஜன பலியில் இரத்த பலி பான பலியில் முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு நீங்கள் கூற வேண்டிய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசிரியர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்ச வலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் இழுவரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்தையில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசிரிக்க கடவுளே. இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசிரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதே உங்கள் சந்ததியார் அறியும்படி 7 நாள் கூடாரங்களை குடியிருக்க கருவி இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கின்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். அதிகாரம் 24. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி எடுத்து பிழிந்த மேல் தெளிவான ஒலிவ எண்ணெய் இஸ்ரவேல் புத்திரர் உங்களிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி நிமித்தம் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலமாக தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்தையில் எரியும்படி ஏற்படுத்த கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நான் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்தையில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். அன்றி நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாய். அப்பொழுது அப்பம் மரக்காலிலே 10 2 பங்கு பரவி மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகள் நீ கர்த்தருடைய சந்தையில் பரிசுத்தமான மேஜையின் மேலே 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் புசிக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கு இடத்துல சுத்தமான துவர்க்கத்தையும் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக உரியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாக இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படியாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனே அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்தலத்தில் புசிக்க கடவுளின் நித்திய கட்டளையாக கர்த்தரிடப்படும் தகன பலியாக அது அவனுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கும் என்றார். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீகளும் எகிப்திய மனுஷருக்கு பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேலின் புத்திரருடைய கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தர் நாமத்தை நிந்தித்து தூசித்தான். அவன் மோசே இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவன் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தர் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வர மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறியப்பட கடவர்கள். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகத்தை கொண்டவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன். ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடி அவனுக்கு செய்ய கடவன். நொறுக்குதல் கண் பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்துவது போல அவனும் ஊனப்படுத்த வேண்டும். மிருகத்தை கொண்டவன் அதில் கொடுக்க வேண்டும். மனிதனை கொண்டவனோ கொலை செய்யப்பட கடவன். உங்களில் பரதேசிக்கும் சுதைக்கும் ஒரே நியாயம் இஸ்ரவேலில் வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறவரை கொடுத்த வேத பகுதிக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படி வந்தால் நீ அவர்களை மேம்படுத்துவதை கனப்படுத்தும்படி இயேசு நாமல் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமாம். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு நாம் அதில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.